வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாடி தோட்டத்துக்கு மணல் போடுவோம் இல்லைங்களா, மண் க்ரோ பேக்கில் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு பங்கு பார்த்திங்கன்னா செம்மண், ஒரு பங்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மணல், சாதா மண். களிப்பாக இருக்கும், சில பேருக்கு கரிசல் மண்ணாக இருக்கும், சில பேருக்கு சரளையாக இருக்கும். அதுபோல் என்ன மண் உங்கள் தோட்டத்தில் இருக்கோ அதில் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. ஆற்று மணல் ஒரு பங்கு பார்த்திங்கனாக்கா மாட்டு எருவு, சாணத்தோட எருவு, நல்ல மக்கான சாணியோட எருவு இது ஒரு பங்கு. இது நாலுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நாலு பங்கும் ஒரு பங்காக போட்டுக்கணும். ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு சாதா மண், ஒரு பங்கு மாட்டுச்சாணம் எருவு. இது நாலுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட முடிஞ்சால் இந்த காட்டு மண், ஏதாவது டீப் ஃபாரஸ்ட் சைடில் உங்கள் சைடு இருந்ததுனாக்கா அங்கேருந்து கொஞ்சோண்டு மண் போடும். அது கூட இது கூட கலந்துட்டிங்கன்னா அதில் நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சத்து மண்ணில் இதுவாகும், க்ரோத் ஆகும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நாலுமே நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 வகையான இதையும் நல்லா 3 வகையான மண், 1 வகையான எருவு. இது கூட கிடச்சாக்க ஆட்டு சாணமும் சேர்த்துக்கோங்க. ஆட்டோட எருவும் நல்லா க்ரோத் கொடுக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுமாதிரி ஷார்ட்லேயும் டப்புலையும் சேவ் பண்ணி வச்சுட்டு தேவைன்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.